ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் 360 வித் அருண். நம்ம வாழ்க்கையில் ஏஐ எதுக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்கறது இல்லை. முன்னோர்கள் சொன்னாங்க, நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் எதுவும் பார்க்கறது இல்லை. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டதாலும் பாதி விஷயம் நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். ஏன் எதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன்டா அப்படி பண்ணுறாங்க ஏன் அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த டயர் புது வாகனங்கள்லாம் எடுத்தால் அந்த டயர் கடியில் எலுமிச்சை பழம் அதை வச்சுட்டு அந்த வாகனத்தை எடுப்பாங்க. முன்ன காலத்தில் எப்படின்னா கால்நடைகள் அது மூலமாக தான் பிரயாணங்கள் இருக்குன்றனால மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவனே மாடு, குதிரை, கழுதை இப்படி அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்றனால சேத்துல நடக்குங்க, மண் அங்கிட்டலாம் போகிறனால புண்ணு படலாம் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ பாக்டீரியாலாம் அண்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தேசிக்காவை வெட்டிட்டு அதை மிதிக்க சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அந்த ஒரு சிட்ரிக் இருக்குது, அதனால அதுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் இன்னைக்கு அது அப்படியே மறுவி கால்நடைகள் வாகனங்களாகி கால்கள் டயர் ஆகிடுச்சு. ரப்பர், அந்த ரப்பருக்கும் இன்னைக்கு எலுமிச்சை பழம் வைக்கிறோம். எவ்வளோ பெரிய லாஜிக்கில் இல்லை, யோசிக்கிறது இல்லை. யோசிக்கணும் மக்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. 6 மணிக்கு மேலே முடி வெட்டக்கூடாதுன்னுவாங்க, 6 மணிக்கு மேலே நெகம் வெட்டக்கூடாதுன்னுவாங்க, ஏன் வெளியவே சில நேரத்தில் போகக்கூடாதுன்னுவாங்க. இப்படி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்லா வெளியே போயிட்டு வந்தனா இருந்தால் 12 மணிக்கு மேலே வீட்டுக்கு வருவனா இருந்தால் 3 தடவை காரி துப்பும். அதுவும் ஏன்னு கேள்வி கேட்டேன்னா எனக்கு ஆன விட தெரியாது, சொன்னவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சொன்னாங்களே அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொன்று இருக்கு. இந்த சின்ன வயசுல இன்னும் கொஞ்சம் மூட நம்பிக்கைகள் எல்லாம் நம்ம இருந்திருப்போம். எப்படின்னா இந்த மயில் இருக்குல்ல, மயில் இருக்க கொப்பியூலுக்கு வச்சிருந்தா அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா படிக்கலாம். நான் வாங்கி வச்சு அது வளரவே அதுக்கு பிறகு இன்னொன்று கூட கொட்டை இல்லை, ஐ மீன் இந்த மாங்கொட்டை அவ்வளோ பெருசு இல்லை, சின்ன சின்ன விதைகளுக்கெல்லாம் நீங்கள் போகலாம். இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உள்ளுக்கு அப்படியே மரம்லாம் வளர்ந்துடும் அப்படின்லாம் சின்ன வயசுல அதையும் நம்பிடும். இந்த முடி வெட்டிட்டு வரக்கூடாதுன்னா நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல சொல்லியிருப்போம் இருக்கும். இப்போ நைட்டுக்கு மேலே எங்கடா தண்ணி போட்டு ஒன்று எல்லாம் குளிப்பாட்டுறது, காலையில் போயிட்டு வெட்டிட்டு வரா, அந்த ஒரு கஷ்டத்துக்காக சொல்லியிருப்போம் இருக்கும். 6 மணிக்கு மேலே நீலாம் முடி வெட்டு வராத அப்படின்ட்டு. அது அப்படியே பாரம்பரியமாயிடுச்சு. ஏன்னு தெரியல. அதுக்கு பிறகு எங்கே கூட்டுறது, இங்கே பாரு என் நெகத்தை கடிச்சு பனியை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றதுக்காக அந்த கடிக்க இல்ல பணியை போட வேணாம், அதுக்காக ஏதாவது ரூல் சொல்லியிருக்கலாம். இந்த கஷ்டத்துக்காக சொல்லியிருக்கலாம். அதையும் நம்ம அப்படியே இன்னை வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு வரோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்புறம் கோவத்துல டக்குன்னு கத்தியை எடுத்து காட்டுன்னு வச்சுங்க, 3 தடவை பண்ணி தட்டு, தட்டு தட்டு இப்ப தட்டு அப்படின்னு. எனக்குலாம் அதெல்லாம் புரியவே இல்லை. கத்தியை காமிச்சது ஓகே, இது 3 தடவை பண்ணி தட்டுனா அந்த பாவம் போயிருமா, அது என்ன சிஸ்டம், ஏன் இப்படி வந்துச்சுன்றது எனக்கு ஐயோ தெரியலைங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த பூனை குறுக்க போனுச்சாருன்னா அன்னைக்கு அவ்வளோதான். போச்சு, அவ்வளோதான், கதை காலி கண்டல். இது மாதிரி ஒரு சகுனம், கெட்ட சகுனம் வாழ்க்கையிலேயே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சகுனம் அதெல்லாம் அந்த இதுக்கு தான் வந்திருக்கு பேரு. பூனை குறுக்க போனிச்சா இருந்தா ரைட்டு, அன்னைக்கு பண்ண இருக்க காரியத்தை கூட பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. இதை விட எல்லாம் ரொம்ப மோசமானது நிறைய இருந்திருக்கு. எப்படின்னா இது ஒரு விமர்சனம் மாதிரி கூட இருக்கும். நாமெல்லாம் உயிரோடு இருக்கும்போது கடவுள் பிள்ளைகள், கோயிலுக்கு போகலாம், விபதி வைப்பாரு, எல்லாமே செய்வாங்க, கோயிலை சுற்றி வளம் வரலாம், காசு வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதே இறந்த பிறகு அப்படியே நம்ம தீட்டாயிரும். என்னது அப்படின்ட்டாரா? ஆரம்பத்துல கடவுள் உயிரா இருக்கப்ப கடவுள் பிள்ளை, நீ கடவுள் பிள்ளை அப்படின்னு சொல்றவரு செத்த பிறகு அப்படின்றாரு. இது கடவுள் சொன்னாரா இல்லாட்டி கடவுளை உருவாக்குன மனிதன் சொன்னானா அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த உடம்பு இறந்த பிறகு அந்த உடல் கொண்டு போன இடத்தையெல்லாம் மஞ்சள் ஊற்றி கழுவுவாங்க. அப்படியே ஃபுல்லாவே கழுவிடும். இது மஞ்சள் அதோட சிம்லர் இருக்கும். ஏன்னா டர்மரிக் கொஞ்சம் இந்த பாக்டீரியாவுக்குலாம் எகென்ஸ்டானது. நம்மள கூட புண்ணுலாம் பட்டுட்டா அதையெல்லாம் எடுத்து வைப்போம். ஸோ எப்படியுமே இறந்த பிறகு அந்த உடல் ஓகே இந்த ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு தீட்டுன்ற ஒரு வார்த்தை ரொம்ப கேவலமான ஒரு மூட நம்பிக்கை இல்லை, ரொம்ப அப்செட்டான மூட நம்பிக்கை. இதுக்கு காரணம் கேட்டால் ஏன் அவங்களுக்கு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மதங்களில் வேற வேற மாதிரி இருக்கும். சில மதங்கள் எல்லாம் அந்த உரிய கடவுள் இருக்க இடத்துக்கு கொண்டு போயிட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஓகே, அது வேற விஷயம். ஆனா இந்த இந்து கம்யூனிட்டிக்குள்ள எப்படின்னா அது தீட்டு அப்படின்னு அது ரொம்ப கேட்க கொடூரமா இருக்கும். இறந்த பிறகு, இறக்குறதுக்கு முன்னுக்கு நான் உனக்கு கடவுள் பிள்ளை, இறந்ததுக்கு பிறகு நான் உனக்கு தீட்டா அப்படின்றது. அப்புறம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் மூட நம்பிக்கை ஹஸ்பண்ட் இறந்துட்டான். இது
ஆரம்ப காலங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மருவி இப்ப கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு பொண்ணை வச்சு இந்த உலகத்துல மதங்களும் சரி சாதியங்களும் சரி நிறைய சம்பிரதாயங்களை உருவாக்கி ஒரு கேர்ளை பேஸ் பண்ணித்தான் இது எல்லாமே வரும். ஆரம்பத்துல உடன்கட்டை ஏற சொல்ற அளவுக்கு மூட நம்பிக்கை இருந்துச்சு. அது இப்ப மருவிடுச்சு. அந்த அளவுக்குலாம் வேணாம் அப்படிலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி மருவிடுச்சு. எப்ப அது மறுவச்சுன்னா இதை சொல்லுவேன், என்னைக்கு மனிதன் சிந்திக்க தோறானோ அந்த டைம்ல இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்படின்னா இப்ப கொஞ்சம் சிந்திச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான். ஆனாலும் இப்ப ரொம்ப கொடுமைகள் நடக்குது. எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா இருந்தா அந்த பொண்ணை நல்லா அலங்கரிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அதுக்கு பிறகு அதை அலங்கோலம் பண்ணுவாங்க. வளவிய உடைக்கிறது, பின்னுக்கு இந்த பூவை இது பண்றது, இந்த பொட்டை அழிச்சு விடுறது. நீ என்ன மயிருக்கு கொடுத்த, நீ என்ன கட்டிட்ட, ஐம் மேரிடு அப்படின்றதுக்கான அடையாளம் எல்லாம் அழிக்கிறோம். போ, நீ இப்படி போ, திரும்ப இருக்கா போ அப்படின்ட்டு. இது ரொம்ப 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 சீப்பான ஒரு விஷயம் அந்த காலத்துல உருவாக்கணும். எல்லா விஷயங்களையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. சில விஷயம் முரண்பாடா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னா அது செய்யறது, அது முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு செய்யறது அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இல்ல அது தப்புனா அது செய்யக்கூடாது. ஆனா இப்ப நிறைய இடங்கள்ல அதான் பிள்ளைகள் யோசிக்கிறாங்க, புதுசா யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க அப்படின்ற இருக்கப்ப இல்ல இந்த விஷயம் தப்பு, அதை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல நிப்பாட்டிடுறாங்க. அது பண்றது இல்லை. இதே மாதிரி பாய்ஸ்க்கும் இருக்கு. எப்படின்னா நீ கல்யாணமே கட்டலையா இருந்தா இந்த இள வாழை ஒன்று இருக்குல்ல, வாழை மரம், அதை கொண்டு வந்து அதுக்கு தாலி கட்டி அதுக்கு வெட்டுவாங்க. என்னடா சுருக்கும் வாழை மரத்துக்கு என்னடா மயிறு இருக்கு? அப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எனக்கு புரியல. அப்படி ஒருத்தன் கல்யாணம் கட்டல அப்படின்றதுக்காக இது வாழை மரம் பொண்டாட்டி ஆயிருமாடா? இந்த நாய்க்கு கல்யாணம் கட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கன்செப்ட் தான் இதுவும். ஆனா இதுவும் இருக்கு, சில இடங்கள்ல இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஒரு மேட்டர். பட் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போகும்போது இதுவும் அந்த காலத்துல இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு மாறிடும். ஏன்னா சிந்தனைகள் கூடுது, எல்லாருமே முற்போக்கா யோசிக்கிறாங்க அப்படின்றப்ப அது ஒரு டைம்ல மாறிடும். இதோட ரொம்ப கொடுமையானது அதே தான், இந்த பெண்களை வச்சுதான் நிறைய மதங்களும் சாதிகளும் அவங்கவுங்க சம்பிரதாயத்தை உண்டாக்குறாங்க. இந்த பீரியட்ஸ் டைம் இருக்குல்ல, இந்த டைம்ல அது ஒரு பெரிய திட்டம் இருக்கும். இப்போ நான் வீட்டில எல்லாம் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்களாம் சாமிலாம் கும்பிடும்போது வீட்டில் உள்ளவங்க யாருமே அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்றப்ப நம்மளுக்கு தோணும், ஏன் அப்படின்ட்டு. இந்த விஷயம் தான் அப்படி அந்த பீரியட்ஸ் டைம்ல தீட்டு, கடவுள் காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, கடவுள் ரொம்ப சுத்தமானவர், அதுக்கு நீங்க செய்யக்கூடாது. இது என்ன இருக்கு, இது ஒரு நேச்சர். அது அந்த பீரியட்ஸ் அப்படின்றது ஒரு கேர்ள்ஸோட உங்களோட லைஃப்ல ஒரு நேச்சரான ஒரு விஷயம். இப்போ நீ அந்த டைம்ல இதெல்லாம் பண்ணக்கூடாதா இருந்தா நீ நேச்சருக்கு எகென்ஸ்டா இருக்க. நீ தான் படைச்ச அப்படியா இருந்தா, கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சா இருந்தா அப்படின்னா கடவுள் தான் அந்த சிஸ்டத்தையும் கொண்டு வந்து வரப்பாரா இருந்தா, அப்ப நீ தீட்டுன்னு சொல்லுவியா இருந்தா, நீ என்ன கோயில் உள்ளுக்கு எடுக்க மாட்டியா இருந்தா, நீ நேச்சருக்கு எகென்ஸ்டா இருக்க. ஸோ யாரு ரோங்? சாமி தான் ரோங். ஓகே, கேர்ள்ஸ் எல்லாமே அந்த டைம்ல கோயில் உள்ளுக்கே வரக்கூடாதா இருந்தா, அப்ப கோயில் உள்ளுக்கு இருக்க பெண் கடவுள்கள்லாம் என்ன செய்வாங்க? இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. ஓகே, உடன்கட்டை வேணாம் அப்படி, ரைட் ஓகே. அடுத்து வெள்ளை சாரி வேணாம், ரைட் ஓகே. அடுத்து இல்ல பொட்டு, சரி பரவாயில்ல வச்சுக்கலாம், அப்படின்னு மாறுது. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்ப இருக்க அந்த முற்போக்கான சிந்தனைகள் மனிதர்களுக்கு இடையில வரப்போது இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் இது எல்லாமே யாரு சொன்னா, யாரு பண்ணா, யார் சிஸ்டம் பண்ணா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இதை நம்ம பாட்டுக்கு சொன்னாங்க, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத சில மூட நம்பிக்கைகளை ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி அது சொல்றதா இருக்கட்டும், ரொம்ப தப்பு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மூட நம்பிக்கைகளை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு நாள் பத்தாது, பேசிக்கிட்டே போகலாம். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது மூட நம்பிக்கைகள் விஷயம் பண்ணாதீங்களா பண்ணுற மாதிரி இருந்துச்சாங்க, அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.